ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரால 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கிற ஒட்டுமொத்த தொண்டர்களும் இதை பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க, வரவேற்கிறாங்க. இதனால பாஜகவுக்கு ஒரு பேரடி விழுந்திருக்கு. மகாராஷ்டிரால பயப்படுறாங்க பாஜக. என்னதாயா பண்றது? ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் தாக்கரே செய்யக்கூடாத வேலைய அவர் எவ்வளவு ட்ரை பண்ணாரு தெரியுமா? பால் தாக்கரே இந்த விஷயத்த செஞ்சு முச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் காத்து இருந்தார். ஆனா அவராலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த தேவேந்திர பட்னாவிஸ் ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டார். இதனால பாத்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாழ்த்துதல் சொல்றாங்க, வரவேற்கிறாங்க. ஐயா உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. ஏன்னா தவமா காத்துன்னு இருந்தோம், இந்த விஷயம் நடக்காதா அப்படின்னு. எங்கள் தலைவர் பால் தாக்கரே அவராலே செய்ய முடியாத விஷயத்தை கூட நீங்க செஞ்சிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற ரேஞ்சில தான் உத்தவ் தாக்கரேவுடைய ஆதரவாளர்களும் ராஜ் தாக்கரேவுடைய ஆதரவாளர்களும் என்ன பண்ணிருக்காங்க, நன்றி தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய உள்ள நுழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமையிலான தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வர் என்ன பண்ணாரு, திணிச்சாரு. ஆனா இதற்கு ஓரணியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணிருக்காங்க, இணைஞ்சிருக்கிறாங்க. மராத்தி தான் மாநில மொழி, மராத்தி தான். இதுல ராஜ் தாக்கரே பாராட்டணும். என்னன்னா அவர் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னார். தமிழ்நாட்டை பாருங்க ஐயா, தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க. எந்த அளவுக்கு அவங்க மொழி உணர்வா இருக்கிறாங்க. இந்தி அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள நுழைக்கவே இல்லை. தன்னுடைய தாய்மொழி தமிழுக்காக அவங்க இவ்வளவு போராடுறாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமா இருந்தது. சோ ராஜ் தாக்கரே தான் தமிழ்நாட முன் உதாரணமா எடுத்து நம்ம மராத்தியில மராத்தி மொழி தான் இதுல பாத்தீங்கன்னா இந்திய நுழைக்க விட மாட்டோம். எப்படி தமிழ்நாடு தமிழ் மொழியில ஸ்ட்ராங்கா நிக்குதோ மகாராஷ்டிராவும் மராத்தி மொழியில ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, சூழல் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க, சூழல் வச்சாங்க. உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே. யார் இந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் தாக்கருடைய மகன் தான் உத்தவ் தாக்கரே. பால் தாக்கருடைய தம்பி ஸ்ரீகாந்த் தாக்கரே இருக்கிறார்ல, அவருடைய பையன் தான் ராஜ் தாக்கரே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பா பசங்க தான், அண்ணன் தம்பிங்க தான், பெரியப்பா சித்தப்பா பசங்க தான். சோ ராஜ் தாக்கரே என்ன பண்றாருன்னா, பால் தாக்கரே இருக்கும் பொழுது உத்தவ் தாக்கருக்கும் ராஜ் தாக்கருக்கும் என்ன பண்றதுக்கு அதிகாரம் முதல் சண்டை வருது. இதனால ராஜ் தாக்கரே என்ன பண்றாரு, தனியா பிரிஞ்சு போய் மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா அப்படின்ற ஒரு கட்சி என்ன பண்றாரு, ஆரம்பிச்சிருக்கிறாரு. பால் தாக்கரே இறப்புக்கு பிறகு சிவசேனா கட்சி பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேக்கு போகுது. சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரெண்டு துருவத்துல இருக்கிறாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அவை பிரிஞ்சு பால் தாக்கரே அவரு இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இணைக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட்டாரு. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன், அந்த மனுஷன் செய்ய முடியாதத ஆனா தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்ணிட்டாரு, இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு ரெண்டு பேரும் ஈஸியா இணைச்சிட்டாரு. சோ இது பாத்தீங்கன்னா வரலாற்று காணாத ஒரு நிகழ்வா என்ன பண்றாங்க, ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவுடைய ஆதரவாளர் என்ன பண்றாங்க, ரொம்ப கொண்டாடிட்டு வராங்க. இதுல ராஜ் தாக்கரே ஒரு விஷயம் சொன்னாரு, நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்பட முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா பாஜக நினைச்சிருச்சு நாங்க ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா இது அரசியலுக்கு நாங்க ஒண்ணு சேரல, மொழி உணர்வுக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். மொழி உணர்வுனால எங்க பகைகளை, எங்க சண்டைகளை, எங்க அதிகாரங்களை விட்டுட்டு நாங்க என்ன பண்ணுறதுக்கு சேர்ந்திருக்கோம். இது போல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தா அந்த இடம் வலிமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, இப்போ பாஜகவுக்கு அடி வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா பசுமாடு பிரிஞ்சு இருந்தாதான் நமக்கு பலம் அப்படின்னு பாஜக நினைச்சது. ஆனா இங்க பசுமாடுகள்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சிருச்சு. உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஒன்னா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஷிண்டேக்கும் தலைவலி, அதே போல பாஜகவுக்கும் தலைவலி, அஜித் பவாருக்கும் தலைவலி. இப்போ ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நாளைக்கு எலெக்ஷன் வந்தா பாஜக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு டெல்லிக்கு போயிடணும், மகாராஷ்டிரால இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மும்முரமா செயல்படுறாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தா பலம் இவங்களுக்கு தான் அதிகம். பாஜகவை காட்டிலும் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்ன பண்ணுது, பலம் அதிகமா இருக்கு. சோ அதனால வருகிற தேர்தலில், இனிமேலிருந்து வருகிற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் ஒன்னா இணைஞ்சு நாங்க செயல்பட போறோம் அப்படின்றத பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் இருக்கு பாஜகவுக்கு வேலை. எப்படி நீங்க பிரித்தாலும் சூழ்ச்சியை நீங்க மகாராஷ்டிரால கையாண்டி எப்படியெல்லாம் என்ன பண்ணீங்க, ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனா இப்போ நேர்முகமா நின்று நீங்க எலெக்ஷனை சந்திப்போம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சவால் விடுக்க என்ன பண்றாங்க, துணிஞ்சிருக்காங்க. உண்மையில பாத்தீங்கன்னா ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் ரெண்டு பேரும் இணைஞ்சு நின்னாங்கன்னா மகாராஷ்டிரா முழுக்க இவங்க தான் ஆட்சியை புரிவாங்களே கண்டி
பாஜக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு டெல்லிக்கு போக வேண்டியதான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. அங்க இருக்கிற மக்களும் வந்து அதுதான் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் நிகழ்வு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. இனி மகாராஷ்டிரால இந்தி அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. மகாராஷ்டிரால மராத்தி மொழி மட்டும்தான் பேச முடியும். அது மாத்திரம் இல்லாம இங்க பிரித்தாளும் சூழ்ச்சிய மதவாதத்தை நாங்க உள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்கதான். இப்போ பாஜகவுக்கு புளிய கரைக்குது. இது வந்து மகாராஷ்டிரால நடந்திருக்கு. இதுவே தமிழ்நாட்டுல நடந்திருந்தா எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, அதிமுக பிரிஞ்சு கிடக்கல, பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, இன்னும் கேசி பழனிசாமி, புகழேந்தி, இன்னும் யாராரோ பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவங்க பிரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாமே ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி ஒன்றா இருந்தாங்களோ அதே போல இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தா பாஜகவுக்கு இங்க வேலையே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த அதிமுக எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிட்டா பாஜக இங்க வேலை செய்ய முடியாது. எப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்டாவுக்கு கீழே இருந்தாங்களோ அதுக்கும் கீழே தான் போவாங்களே கண்டி மேல வர முடியாது. ஒரு காலத்துல நோட்டாவுக்கு கீழே போன கட்சி பாஜக. அது வந்து எல்லாரும் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இன்னைக்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுத்து அதிமுக என்ற ஒரு மாபெரும் கட்சியை சிதைத்து எப்படி வந்து உள்ள புகுந்து இவங்க ஆட்சி புரியுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்க இங்க உள்ள வர்றதுக்கு பலிகாடா அதிமுகவை ஆக்கிட்டாங்க, காவு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் பார்க்கப்படுது. மகாராஷ்டிரால எப்படி அந்த 2 தலைவர்களும் மாபெரும் தலைவர்களும் சுதாரித்து கொண்டு பாஜக இனி மேலோங்க கூடாது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தார்களோ அதே போல தமிழ்நாட்டிலையும் அதிமுக சுதாரித்து கொண்டு விழித்து கொண்டு ஒன்று சேர்ந்தாங்கன்னா பாஜகவுக்கு இங்க வேலையே கிடையாது. எப்படி பழையபடி அதிமுக திமுக அதிமுக திமுக இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குமே கண்டி. இங்க 3வதா ஒரு கட்சி சனாதன சக்தி பாசிச சக்தி உள்ள வரக்கூடாது, முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. இப்போவாவது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி உணரணும். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேங்க, நீங்க டிடிவி தினகரன் எடுத்துங்க, சசிகலா எடுத்துக்கங்க, ஓபிஎஸ் எடுத்துங்க, இன்னும் பிரிந்து கிடக்குறவங்க எல்லாருமே ஒண்ணு சேரணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா இபிஎஸ் மட்டும் தான் இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. அவரு மட்டும் ஒத்துக்கிட்டாருன்னா அதிமுக அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணி அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இன்னைக்கு திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு அதிமுக இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஆனா இதை தெரிந்து கொண்டுதான் பாஜக உள்ள வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கையில் எடுத்து 2 பேர் இந்த பசு மாடுகள்லாம் எப்படி சதறி கிடந்தாதான் சிங்கத்துக்கு இரையாவாங்களோ அது போலதான் அதிமுக பிரிந்து கிடந்தாதான் அது பாஜகவுக்கு பலமா இருக்குமே கண்டி இவங்களுக்கு பலவீனமா தான் இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனம் உண்மை. எப்படி மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஒண்ணு சேர்ந்தாங்களோ பாஜகவுக்கு சம்மட்டடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளும் இணைந்திருக்கோ அதே போல தமிழ்நாட்டிலையும் அதிமுக ஒன்றிணைந்திருந்தா நீங்க பாஜக சம்மட்டி அடிதான் அப்படின்ற எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.